தேர்தல் அப்படின்னு ஒன்று வந்துட்டாலே ஜனநாயக திருவிழா அப்படின்னு வந்து நம்ம ஒரு வார்த்தை ஒன்று பயன்படுத்துறது உண்டு. என்னடா இது அரசியல் புரிதல் இல்லாத வரைக்கும் ஜனநாயக திருவிழா அப்படின்றது நமக்கு என்னன்னு தெரியாமல் இருந்துச்சு. என்னைக்கு இந்த திராவிட கட்சிகளுடைய இந்த அரசியலை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு தான் தெரிய ஆரம்பிச்சது ஜனநாயக திருவிழா அப்படின்னா அந்த ஒரு மாசத்துக்கு மக்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ, அதாவது மக்கள் எல்லாம் உற்சாகத்தில் இருப்பாங்க, எந்த கட்சிக்காரன் எவ்வளோ கொடுப்பான் அப்படிங்கிறது. ஒரு தேர்தல் அப்படிங்கிறத நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு அரசியல் வந்து ஒரு நல்ல அரசியல்னா என்ன, ஒரு நல்ல அரசியல் இந்த நாட்டுக்கு எதை கொடுக்கும் அப்படிங்கிறத மக்கள் வந்து யோசிக்கிற ஒரு தன்மையை இழந்துட்டோம். காரணம் என்ன? இந்த 70 ஆண்டு காலமாக ஆட்சி செய்த இரு பெரும் திராவிட கட்சிகளினுடைய சூழ்ச்சி தான் ஒரு காரணம். சிந்திக்கிற திறனை நம்ம என்னைக்கு இழந்தோமோ அன்னிலிருந்து நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம மறந்து போயிட்டோம். நமக்கு என்ன தேவை? நம்மளுடைய வாக்கை வாங்கி நம் வாக்கு மூலமாக ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள், ஒரு கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட் கீழே அந்த ஆட்சியின் கீழே வாழக்கூடிய மக்களுக்கு எதை கொடுக்கணும், நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டோம். துண்டறிக்கை இருக்கு, நம்ம கட்சியினுடைய துண்டறிக்கை நீங்க வந்து கையில வச்சிருப்பீங்க, பல பேர் வாங்கியிருப்பீங்க. எல்லா கட்சியும் வந்து நாங்க என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத வந்து துண்டறிக்கையா கொடுப்போம். அதுல நீங்க இந்த தேர்தல் வந்து 4 முனை போட்டி, ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் பழைய அதிமுகவா இருக்கட்டும், இப்போ வந்த தாவேகாவா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், இந்த 4 கட்சியினுடைய துண்டறிக்கையை நீங்க எடுத்து படிச்சீங்க அப்படின்னா, முதல்ல நம்ம கொடுக்குற துண்டறிக்கையை மக்கள் வந்து படிக்கிறது இல்லை அப்படிங்கிறது நினைக்கிறேன். ஏன்னா 2 பக்கத்துக்கு வரிசையா கொடுத்துருப்போம். ஒரு பக்கம் என்ன இருக்கும்? 2000 தரேன், 2500 ரூபா தரேன், வருஷத்துக்கு 3 சிலிண்டர் தரேன், இப்போ ஒருத்தர் ஃப்ரிட்ஜ் தரேன்னு இருக்காரு, 8000 ரூபாய்க்கு கூப்பன் தரேன், அண்ணன் சீரு, தாய்மாமன் சீரு. இங்க தாவேக்கால பார்த்தீங்கன்னா 25 கல்யாணம் வருஷத்துக்கு நான் பண்ணி வைக்கிறேன், 100 குழந்தைகளை நான் வந்து படிக்க வைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து வந்திருக்கிறாரு. அவருக்கு வருவானுமே. ஆனா நாம் தமிழர் கட்சியினுடைய துண்டறிக்கையை நீங்க படிச்சீங்க அப்படின்னா, இந்த தொகுதி ராதாகிருஷ்ணன் தொகுதியினுடைய அடிப்படை சிக்கல் என்ன, இங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய துண்டறிக்கையில விலாவரியா கொடுத்திருக்கோம். இங்க நம்மளுடைய வேட்பாளராக நிற்கக்கூடிய வெண்ணிலா தாய்மானவன் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக இந்த ஆர்கே நகரை சுற்றி, ஆர்கே நகர் மட்டுமல்ல வடசென்னையை சுற்றி உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று கலாய்வு செய்து இங்க இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்து அந்த துண்டறிக்கையில கொடுத்திருக்கிறாங்க. இந்த இதுதான் மாற்றம் அப்படிங்கிறது. இன்னைக்கு மாற்று அரசியல் பேசக்கூடிய தாவேகா, புதுசா விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு நான் வந்து ஒரு மாற்றம், தீய சக்தி தூய சக்தி, உங்களுக்கு வந்து அநீதி இழைக்கிற ஸ்டாலின் வேணுமா இல்ல இந்த விஜய் வேணுமா அப்படிங்கிறத ஊர் முழுக்க கேட்டுக்கிட்டு இருக்காரு. சரி, என்னதான்ப்பா நீங்க வந்து மாற்று அரசியல் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஒரு பக்கம் நீங்க 1000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க, 1500 ரூபான்னு அதை உயர்த்துறீங்க. எடப்பாடி வராரு 2000 ரூபாய் அப்படிங்கிறத சொல்றாரு, நான் இன்னொரு 500 ரூபாய் போட்டு 2500 ரூபாய் கொடுக்குறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. இதுதான் மாற்று அரசியலா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்பணும். அப்படின்னா நம்மளை வந்து வேடிக்கையா பார்க்கறது, சீமான் வந்து சாத்தியம் இல்லாததெல்லாம் பேசுறாருப்பா, இந்த நாட்டுக்குள்ள எதெல்லாம் செய்ய முடியாதோ அதெல்லாம் வந்து நீங்க கொள்கையா பேசுறீங்க. இன்னும் தரம் தாழ்ந்து எந்த அளவுக்கு போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலைக்கு ஓட்டு இருந்தா, ஆடு மாடுக்கு ஓட்டு இருந்தா தான் நாம் தமிழர் கட்சி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு நம்மளை வந்து கலாய்க்கிறதா நினைச்சுக்கிட்டு தற்கூரித்தனமாக பேசக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது ஒண்ணுதான். ஒரு தமிழ்நாட்டினுடைய, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது அந்த நாட்டில் செய்யப்படக்கூடிய பொருளாதார பெருக்கத்தை மையமாக வைத்துதான் இருக்கணும். இங்க என்ன நடக்குது? டாஸ்மார்க் மட்டும்தான் எல்லா கட்சியினுடைய பொருளாதாரத்துக்கான மையமாக இருக்குது. டாஸ்மார்க்கினுடைய ஆண்டு வருமானம் என்ன? வெறும் 50,000 கோடி. ஒரு ஆண்டினுடைய வருமானம் 50,000 கோடி. இந்த டாஸ்மார்க்கை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை நாங்க முன்னேற்றுவோம் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு ஒரு வேடிக்கை அப்படின்னா, இப்போ வருமானம், இப்ப நான் ஒரு குடிமகனா இருக்கேன், இப்ப நான் வந்து மது வாங்குறேன் அப்படின்னா, நான் என் பணத்துல இருந்து நான் மது வாங்குறேன், என் காசு அரசாங்கத்துக்கு போகுது. இது மறுபடியும் அதை உற்பத்தி பண்றது யாரு? அதே அரசாங்கம் தான். இன்னைக்கு மது கடைகளை நாங்க ஒழிப்போம் அப்படின்னா அது சாத்தியம் இல்லைன்னு பேசுற அனைவரும் யாரும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சாராய வியாபாரிகளாக தான் இருக்கிறாங்க. இந்த சாராயத்தை நடத்துறது யாரு? அரசுல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி, ஆண்ட கட்சி, இதுல இருக்கக்கூடிய ஆட்கள் தான். அதனால தான் அவர்கள் இந்த டாஸ்மார்க்கை மூட விடமாட்டாங்க. இப்ப ஆட்சியாளர்கள் என்னதான் வாக்குறுதியாக கொடுத்தாலும் மூட விடமாட்டாங்க. கூட இருக்கக்கூடிய இந்த எம்எல்ஏ எம்பிக்கள் யாரெல்லாம் வந்து நடத்துறாங்களோ அவங்க மூட விடமாட்டாங்க.
நாம் தமிழர் கட்சி ஆணித்தரமாக வந்தால் நாங்கள் மதுக்கடையை மூடுவோம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணங்கள் எங்க கிட்ட மாற்று பொருளாதாரம் இருக்கு. பால்ல மட்டுமே இத்தனை கோடி நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. விவசாயத்தை அரசு பணியாக மாற்றுவதன் மூலமாக அரிசியில இருந்து பனைமரத்துல இருந்து இன்னும் ஏகப்பட்ட இயற்கை சார்ந்த வளங்கள் நம்ம கிட்ட இருக்கு. அதன் மூலமாக எத்தனை ஆயிரம் கோடியை வந்து நம்மளால வருமானமாக ஈட்ட முடியும். இதன் மூலமா நாங்க சொல்றோம் 5 ஆண்டுகள் நாம் தமிழர் கட்சி ஆட்சியில இருக்கு அப்படின்னா நம்ம கடன் கொடுக்கலாம். உலக வங்கிக்கா இருக்கட்டும் எவனுக்கா இருக்கட்டும் நம்ம கடன் கொடுக்கலாம். இப்போ இது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு கொள்கை. நீங்க ஒரு தலைவன் எப்படி இருக்கணும், யாருக்கு ஓட்ட போடணும் அப்படிங்கறத நம்ம எதை வச்சு தீர்மானம் பண்ணணும். யாருக்கு நோக்கம் இருக்குதோ, வருங்கால தலைமுறையை எந்த தலைவன் வந்து சிந்திச்சு அந்த தலைமுறை பத்தி யோசிக்கிறானோ அந்த தலைவரை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். நாம் தமிழர் கட்சி கடந்த 16 ஆண்டுகளாக தன்னிச்சு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆணுக்கு பெண் சமம் அப்படிங்கறத 237 வேட்பாளர்களுக்கு சரிசமமா 117 ஆண்கள் 117 பெண்களை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பெண்களால என்ன செய்ய முடியும்? நீங்க வந்து சும்மானா சீட்டு கொடுக்குறீங்க, நீங்க என்ன ஜெயிக்கவா போறீங்க? அதுல சில பேர் என்ன வேடிக்கை சொல்றாங்கன்னா, வெறுங்கரண்டியை எப்படி வேணா ஆட்டலாம், என்ன இருக்கிற கரண்டியை பார்த்து பக்குவமா தான் ஆட்டணும்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஆணுக்கு பெண் சமம் என்று நாம் தமிழர் கட்சி எல்லா தேர்தலையும் சம வாய்ப்பு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எங்கள் அண்ணன் எந்த தலைவரை ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கறத வச்சுதான் நம்ம பார்க்கணும். எங்களுடைய இனத்தின் தலைவர் அவர் பெண்களை எவ்வளவு மதிச்சாரு, அதாவது கொண்ட தலைவனுக்கு அந்த தலைவனுடைய தம்பி அந்த சிந்தனை ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு தாவேக்கலா இருக்கக்கூடிய தம்பி அஜித் வந்து சொன்ன மாதிரி இந்த தாவேக்கலா இருக்கக்கூடிய பெண்கள் வெறும் சினிமா மோகத்துல ஒரு நடிகர். அவர் விஜய்ன்றது யாரு? ஒரு நடிகர். ஒரு ப்ரொடியூசர் வந்து பணம் போடுறாரு, டைரக்டர் வந்து கதை எழுதுறாரு, அந்த கதையினுடைய வசனம் வரைக்கும் இன்னொருத்தரால எழுதப்பட்டது. அதை காசு வாங்கிட்டு நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். அது வந்து அவருடைய ஒரு தொழில், அவ்வளவுதான். அந்த ஒரு நடிகனுக்கு பின்னால இந்த கூட்டம் இப்ப எந்த அளவுக்கு போயிருக்காங்க அப்படின்னா, நீங்க தொடர்ச்சியா காணொலிகளை பார்க்கலாம். அதான் இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி கூட நான் அக்காவா இருக்கேன், தங்கச்சியா இருக்கேன், மனைவியா இருக்கேன் அப்படிங்கறதுல இருந்து குப்பை பெருக்கிறவன் 3 பொண்டாட்டி வச்சிருக்கிறான், வீட்டை கூட்டுறவன் 4 பொண்டாட்டி வச்சிருக்கான். இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு மத்தியில எங்கள் தலைவர் அவர்கள் ஒரு படையை கட்டி வச்சிருந்தார். பெண்களுக்கான படை, கரும்புலி படை. சிங்கள ராணுவத்தினுடைய கப்பல் வந்து 30 கிலோமீட்டருக்கு கடலுக்குள்ள ஆயுதங்களை ஏற்றிக்கிட்டு வந்து நிக்கிறான். நாம் தமிழர் கட்சி எதனால வந்து இன்னைக்கு பெண்களுக்கு இவ்வளவு, அதாவது ஆணை விட பெண்களுக்கு முக்கியத்துவம் நம்ம கட்சியில எதுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத அங்கையர்கனி போன்ற பெண்கள் நாம் தமிழர் கட்சியில பயணம் பண்றாங்க. அதுக்கு உதாரணம் அந்த அங்கையர்கனி என்ன பண்றாங்க, அந்த சிங்கள ராணுவ கப்பலை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 30 கிலோமீட்டர் கடல்லையே நீந்தி போய் அந்த கப்பலை குண்டு வச்சு அவங்களோட சேர்த்து அந்த கப்பலை வந்து வெடிக்க வச்ச வீர பெண்கள் கொண்ட ஒரு இனம் இந்த தமிழினம். அந்த தமிழினம் இன்னைக்கு மழுங்கி போய் சீரழிஞ்சு போய் நடிகன் பின்னால் சுத்துவது என்பது மிக மிக அவலம். இதை மாற்ற நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக இந்த களத்துல இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் ஒப்பற்ற ஒரு கட்சியாக நின்றுகிட்டு இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு மலை உருவாகணும் அப்படின்னா 9000 ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கன்னு ஒரு அறிக்கை சொல்லுது. அப்படி இருக்கும் பட்சத்துல இங்க இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் வந்து அந்த மலையை ஈஸியா வெட்டி விற்கிறதுல இருந்து, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு உணர்வு கிடையாது. ஏன் உணர்வு கிடையாது? அவங்க யாரும் நமக்கானவர்கள் கிடையாது. இப்ப நாம் தமிழர் கட்சி அப்படின்னா இந்த மண் வளமா இருக்கட்டும், இந்த நிலத்தை காக்குறதுல இருந்து எல்லாத்துக்குமா இந்த 5 வருஷம் நாங்க வந்து இப்ப இந்த தேர்தல் வருது, இந்த தேர்தலில் நீங்க வாக்களிச்சு வேற யாரையாவது வெற்றி பெற வைக்கிறீங்கன்னா அடுத்து நாங்க என்ன செய்வோம்னு நினைக்கிறீங்க? விஜய் மாதிரி நாங்க அடுத்து படம் நடிக்க போக மாட்டோம். அடுத்த 5 ஆண்டுகள் இந்த மக்கள் படக்கூடிய துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் அனைத்து போராட்டங்களுக்கும் நாம் தமிழர் கட்சி போய் துணையா நிற்போம். போராடி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு இருக்கு. இன்னை வரைக்கும் மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நம்மளுடைய வேட்பாளர், இங்க இருக்கக்கூடிய எல்லா வேட்பாளர்களும் நீங்க வந்து ஒப்பீடு செய்து பார்த்து உங்களோட வாக்குகளை செலுத்தணும். நம்மளுடைய வேட்பாளர் அவர்கள் விஜய் சொல்றாரு இல்லையா, நான் உச்சத்தை விட்டு வந்திருக்கேன்ட்டு, உண்மையாவே உச்சத்தை விட்டு வந்திருக்கிறது நம்ம வேட்பாளர் தான். ஏன்னா ஒரு அறிவியல் ஆய்வறிஞரா இருந்துகிட்டு அவங்களால மாதம் 2.5 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் அரசியல் களத்துல பயணம் பண்றாங்க. உண்மையான உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிறது நம்ம வேட்பாளர் அவர்கள் தான். விஜய் வந்து அவர் சொத்தை யாருக்கு எழுதி வைக்கல, அவர் வந்து அவருடைய எந்த ஒரு விதமான வருமானத்தையும் விடல, சும்மா பேச்சுக்கு நான் உச்சத்தை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால மக்கள் சிந்திச்சு உங்களுடைய வாக்குகள் செலுத்துங்க. நம்மளோட வேட்பாளர் அவர்கள்
இங்க வடசென்னை சுற்றியுள்ள அனைத்து போராட்டங்களிலும் சட்ட போராட்டங்கள் நடத்தி இங்க எண்ணூறு காட்டுப்பள்ளி துறைமுகமாக இருக்கட்டும் அதன் விரிவாக்கத்தை தடுத்து நிறுத்தியவர் நம்மளுடைய வேட்பாளர் அவர்கள் தான். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் வந்து சன் ஃபார்மா அப்படிங்கிற ஒரு குழுவை எதிர்த்து சட்ட போராட்டம் நடத்தி அந்த ஒரு போராட்டத்திலும் களத்தில் நிற்கிறவங்க நம்மளோட வேட்பாளர் அவர்கள். இந்த மண்ணுக்காக நிற்கிறவங்க யார் அப்படிங்கிறத உணர்ந்து உங்களுடைய வாக்கை செலுத்துங்க. அடுத்த 5 வருஷம் தவறான ஆட்களுக்கு வாக்கு செலுத்திட்டு அப்புறம் நீங்க என்னதான் செய்வீங்க? நீங்க அழும்போது வந்து உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற முதல் கரம் நாம் தமிழர் கட்சியின் கரமாகத்தான் இருக்கும். ஆட்சி அதிகாரத்தை எங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா, அதிகாரம் என்பது மிக வலிமையானது அப்படிங்கிறது எங்க அண்ணன் ஒரு மேடையிலும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதிகாரத்தை கொடுத்து பாருங்கள். 5 ஆண்டுகள்ல இந்த ஆர்கே நகர் வளரல அப்படின்னா எங்களை நீங்க கேட்கலாம், வேற எந்த கட்சிக்காரங்க நீங்க கேட்க முடியாது. அதனால ஏப்ரல் 23 வாக்குகளை செலுத்த வேண்டிய நாள். தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய எதிர்கால சந்ததியை மனதில் வைத்துக்கிட்டு ஒரே ஒரு ஓட்டு விவசாய சின்னத்துக்கு உங்களோட வாக்குகளை வெண்ணிலா தாய்மானவன் அவர்களுக்கு செலுத்தும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். இங்க விஞ்ஞானி தோக்கலாம், மருத்துவம் தோக்கலாம், ஒரு பொறியாளன் தோக்கலாம், ஆனா ஒரு விவசாயி ஒரு நாட்டில் தோற்றதாக சரித்திரம் இருக்கக்கூடாது. ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ முடியாம தற்கொலை செய்யறான் அப்படின்னா அது நாடு இல்லை சுடுகாடு அப்படிங்கிறத மக்களாகிய நீங்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். வருங்காலத்துல போர்னு வந்தா அது சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் தான் வரப்போகுது அப்படிங்கிறத உணராத கூட்டமா இருக்காதீங்க. தயவு செய்து உணர்ந்து உங்களோட வாக்குகளை நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துல செலுத்தும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். நன்றி. நாம் தமிழர்.